ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சுடர் ஒரு பக்கம் டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் இந்த ராஜியோட தொந்தரவு தாங்க முடியலைங்க. முதல் வேலையாக நம்ம விஜயும் மல்லியும் சேர்ந்துக்கிட்டு இந்த ராஜியை வீட்டை விட்டு வெளியே துரத்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஏன்னா இப்போதைக்கு விஜய் நல்லபடியாக முன்னேறி பழைய நிலைமைக்கு வரணும் அப்படின்னா இந்த ப்ராஜெக்டை நல்லபடியாக முடிச்சு கொடுத்தா மட்டும்தாங்க. ஆனால் இந்த ப்ராஜெக்டே நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா தில்லாலங்கடி வேலையும் இந்த ராஜி பண்ணி கெடுத்துட்ருக்காங்க. ஸோ விஜய் இந்த ராஜியை வீட்டிலையே வச்சிருக்க கூடாதுங்க. இப்போ என்ன பிரச்சனை பண்ணுறாங்கன்னா, அந்த விஜயோட லேப்டாப்பில் இருந்து மெயிலை செக் பண்ணி அந்த பேங்க் மேனேஜரோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் முதல் கொண்டு எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் விஜய்ன்ற ஒருத்தருக்கு லோன் அப்ரூவல் கொடுத்துருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவர் ஆமான்னு சொல்லவே, நீங்கள் மட்டும் அவருக்கு லோன் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜெயிலுக்கு போகிறது கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி விட்டுருக்காங்க. ஸோ இப்படி பயமுறுத்தினா அவங்க எப்படிங்க லோன் கொடுக்க முடியும்? நம்ம விஜய் எப்படி ப்ராஜெக்டை ஒழுங்காக முடிக்க முடியும்? கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் ராஜி இந்த வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த விஷயம் விஜய்க்கு தெரியாது. பேங்க் சைடு இருந்து மேனேஜர் ஏதாவது கால் பண்ணி இந்த மாதிரி கால் எல்லாம் எங்களுக்கு வந்தது அப்படின்றத சொன்னால் மட்டும்தான் இவர் இந்த வேலையை செஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நம்ப போறாரு. ஸோ இதெல்லாம் நடக்கும்போது கண்டிப்பாக இந்த ராஜியை வீட்டில் வச்சிருக்கவே கூடாதுங்க. வீட்டில் இருக்கிறதுனால தான் எல்லா டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு விஜய் முன்னேற விடாமல் தடுத்துட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்டை ஒழுங்காக முடிக்க விடாமல் தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க. அதனால முதல்ல இந்த ராஜியை கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே தள்ளணும். ஸோ இன்னொரு பக்கம் இந்த சுடரோட தொந்தரவு தாங்க முடியல. இந்த சுடர் ரேணுகா இல்லை அப்படின்றது யாருக்காவது ஒருத்தருக்காவது சந்தேகம் வர மாதிரி ஒரு சீன் வந்துச்சுன்னா உண்மையிலேயே அருமையாக இருக்கும். இப்போ கதிரேசன் வீட்டில் தான் இருக்காங்க. அடிக்கடி இந்த ரகுக்கு கால் பண்ணி ரூமில் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. எதேச்சியாக இந்த கதிரேசனோ இல்லை நிஷாவோ இவ பேசுகிறத கேட்டு சந்தேகப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சது அப்படின்னா உண்மையிலேயே அருமையாக இருக்குங்க. வெண்பாவை பாவம் பாடா படுத்திட்டு இருக்காங்க. இந்த சுடர் வெண்பா மல்லிக்கு ஃபோன் பண்ணி எனக்கு நாளைக்கு பாஸ்தா செஞ்சு எடுத்துகிட்டு வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. பாஸ்தா தானே, நான் செஞ்சு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு பாஸ்தா செய்கிறாங்க. அதுக்கிடையில் இந்த ராஜி பாஸ்தாவில் எதையோ கலந்து விட்டுறாங்க. இது தெரியாமல் நம்ம மல்லி பாஸ்தாவை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வெண்பா குட்டிக்கு சாப்பிட கொடுக்குறாங்க. அந்த நேரத்தில் பாருங்கள், இந்த சுடர் அந்த பாஸ்தாவை டிஃபனை தள்ளி விட்டுறாங்க. நம்ம மல்லிக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. சாப்பிட போன குழந்தைய தள்ளி விட்டுற பாஸ்தாவை அப்படின்னு சொல்லவே, என் பொண்ணு எதை சாப்பிடலாம் எதை சாப்பிடக்கூடாது நான் தான் டிசைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல காரியம் செஞ்சுருக்காங்க சுடர். ஆமாங்க, அதை சாப்பிட்ருந்தா நம்ம வெண்பா குட்டிக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்துக்கும். ஏன்னா ராஜி அந்த பாஸ்தாவில் எதையோ ஒன்று கலந்துருக்காங்க. ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த சுடர் நம்ம வெண்பாக்கு ஒரு நல்ல விஷயம் தான் செஞ்சுருக்காங்க. ஸோ இதான் நடக்க போகுது. கூடிய சீக்கிரத்தில் சுடர் யாருன்றது விஜய்க்கோ இந்த கதிரேசன் நிஷா இவங்களுக்கு தெரியணும். இன்னொரு பக்கம் இந்த ராஜியை முதல்ல வீட்டை விட்டு வெளியே துரத்தணுங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.